ஹலோ விவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது தி மோஸ்ட் தியரட்டிக்கல் லாஸ்ட் குயின் பாஸ் எபிசோட் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 2ல அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல ஒரு நரேட்டிவ் சப்டைட்டிலுமே என்னங்கிறத சொல்லுது. தி லாஸ்ட் குயின் பாஸுக்கு தன்னோட பழைய வாழ்க்கையோட மெமரி கிடைச்சது. அதுக்கப்புறம் அவளோட அடாப்டிவ் பிரதரையும் அவளோட சிஸ்டரையும் அவ சந்திச்சா. இப்படியே சில வருடங்கள் போச்சு. இப்போ ஸ்டேல தன்னோட ஸ்வாட் பிராக்டிஸ்ல இருக்க பின்னாடி டிஆரும் பிரை கிட்ட அப்போ நீங்களும் ஸ்டேல கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு சொல்ல பிரைடோ ஆமா அவன் என்ன அந்த குடும்பத்துக்குள்ள வந்தாலுமே அவனை அடாப்டா பண்ணிருக்கோம். ரத்த சொந்தம் கிடையாதுல, அதுவும் இல்லாம ராயல் ஃபேமிலியில இதெல்லாம் சாதாரணமான விஷயம். அப்படி இந்த சைட் பார்த்தா ஷாக்கான ஸ்டைலுமே கீழே விழுந்து கிடக்குறான். அவனுக்கு டிஆரவை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க பிரைடும் மனசுக்குள் எனக்கு பிடிச்ச ஒட்டுமை கேம் ஓவரால் அந்த ஒரிஜினல் டைம்ல இல்ல ஸ்டேல் டிஆரவை விரும்பினா எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஃபீலிங்ஸ் இப்பயும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆனா இவன் பார்த்தா அவளை பார்த்து வைக்கப்படுறான். பிரைடோ என்னோட பழைய வாழ்க்கை மெமரி கிடைச்சு 3 வருஷம் ஆச்சு. கேம்ல நடந்த கதை மாதிரி இல்லாம இப்போதைக்கு அமைதியா போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை கேம்ல நடந்த மாதிரி ஸ்டேலுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம அதே மாதிரி டிஆராவும் ஒரு டவர்ல அடைக்கப்படாம இருந்தா அவனோட வாழ்க்கையுமே அந்த மாதிரி முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்த நான் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அவளும் அந்த ஸ்வாட் டீச்சர் கிட்ட எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும். இப்போ பிரைடுமே ஒரு ஸ்வாட் எடுத்துக்கிட்டு அந்த டீச்சர் கூட சண்டை போடுறா. அதுவும் அவன் அசால்ட்டாவே அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அவன் அதுல ஜெயிக்கவும் செய்யறா. இதை பார்த்து டிஆராவும் ஸ்டேலும் ஷாக்காவ பிரைடு மனசுக்குள்ள என்னோட வாழ்நாளிலேயே முதல் முறையா இப்பதான் ஸ்வாட் என்னோட கையில பிடிக்கிறேன். ஆனா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் மட்டும் கிடையாது, எனக்கு நல்ல மெமரி பவர் இருந்துச்சு. உனக்கு நான் புதுசா கத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் அதை மறக்கவே மாட்டேன். எக்ஸாம்பிளுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் ஆட்ட வெறும் பார்த்து என்ன அதை பெர்ஃபெக்ட்டா கத்துக்கிட்டேன். எனக்கு அப்பவே தெரியும் ரைடுவன் ஒரு சாதாரண ஒட்டமேகமோட வில்லனஸ் மட்டும் கிடையாது. அவதான் இந்த உலகத்தோட லாஸ்ட் குயின் பாஸ். ஸ்டேலும் அன்னைக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் ஆட்டு கத்துக்கும் போதும் இப்படிதான் போச்சு. இப்படி நீங்க சண்டை போட்டீங்கன்னா பக்கத்துல கூட என்னால நிக்க முடியாது போலயே. அவன் கவலைப்படாதீங்க, நீங்களுமே நல்லா சண்டை போட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆனா சிஸ்டர் பிரைடு நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே திறமசாலியா இருக்காங்க. பிரைடோ இதை நினைச்ச உடனே டிஸ்கரேஜ் எல்லாம் ஆகுதுப்பா. எனக்கு கண்டிப்பா தெரியும் ஒரு நாள் என்னோட நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுவேன். எனக்கு இப்போதைக்கு டெக்னிக் தான் இருக்கு. ஆனா நல்லா ஸ்ட்ராங்கானவங்க சண்டை போட்டானா கண்டிப்பா நான் தோத்து தான் போவேன். இதுக்கு டெஸ்டலும் அப்படின்னா சரி சென்சே எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க, நான் எல்லாத்தையும் கத்துக்கிறேன் அப்படின்றான். டேராவோ அக்கா எனக்குள்ள சண்டை போடலாம் வராது, நான் இதுலயுமே அந்த அளவுக்கு திறமை வந்தாலும் கிடையாது. ஆனா உங்களுக்கு எந்தவித கெட்டது நடக்காம நான் பாத்துப்பேன், கூட இருப்பேன். ரைடோ நீ உனக்கு கவலைப்படாத. அதான் அப்பா ஸ்டேல் நைட்ஸ் நிறைய பேர் நம்மள பாதுகாக்க இருக்காங்கல்ல. அவள மனசுக்குள்ள நான் ஒரு லாஸ்ட் பாஸ், அதனால எனக்கு இந்த சீட் எபிலிட்டி இருக்கு. அதுவும் இல்லாம இந்த கேமோட ஒரிஜினல் ஸ்டோரி படி முன்னேறி போறது தானே என்னோட தளபதி. இல்ல அந்த அளவுக்கு கூட போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் நினைக்கிறேன். இருந்தாலுமே இவ்வளவு நாட்களுக்கு டிஆரா கூடயும் ஸ்டேல் கடையும் நான் வாழ்ந்தது எனக்கு சந்தோஷம் தான். இப்போ பிரைடும் ஸ்டேலுமே அந்த நைட்ஸோட குவார்டர்ஸுக்கு போறாங்க. அங்க இருக்க ஒரு நைட் வரவேற்க பிரைடுமே ஆமா அவங்களோட கேப்டன் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்க இருக்கிறவரும் எங்களை மன்னிச்சிருங்க புது நைட் சேர்ந்திருக்காங்க, அதனால பக்கத்து கண்ட்ரில ஏதோ ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ்க்கு அவர் போயிருக்காரு. ரைடும் இப்ப எனக்கு புரியுது, அவங்க பக்கத்து கண்ட்ரில மிலிட்டரி எக்ஸசைஸ்ங்கிற பேர்ல அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உழவு பாக்குறாங்க கரெக்டா. அதனால அந்த வேலைக்கு கேப்டனே போறது ஒரு நல்ல முடிவு தான். ஸ்டேலோ இந்த மாதிரி விஷயத்துல முன்னாடி என்கிட்ட ரிப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்க இருக்கிறவங்களுமே என்ன மன்னிச்சிருங்க நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. பிரைடுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முன்னாடியே எனக்கு இந்த விஷயம் நடக்க போதுன்னு தெரியும், நான் தான் இந்த எக்ஸசைஸ் நடக்க போதுங்கிறத முன்னாடியே செக் பண்ணிட்டு வந்திருக்கணும். அதுவும் இல்லாம நான் கேள்விப்பட்டேன் கேப்டன் சொன்னாரு எங்க இருக்க எல்லா நைட்ஸுமே ரொம்ப தரமா வந்தீங்களாமே. இப்போ அந்த நைட்ஸோட டெய்லி ரொட்டீனை அவ போய் செக் பண்றா. அங்க இருக்கிறவங்களுமே ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரைடு மனசுக்குள்ள இந்த அளவுக்கு திறமையான சோல்ஜர்ஸ் எதிர்காலத்துல பிரைடு தனக்கேத்த மாதிரி அவளோட அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இவங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருப்பா. இவங்களை பக்கட கையை வச்சுக்கிட்டு மத்த கண்ட்ரியோட போராடியும் தன்னோட சொந்த ஆளுங்களையே கைதியும் வச்சுட்டு இருப்பா. அங்க இருக்க வயசு கமாண்டோ உங்களுக்கு 11 வயசு தான் ஆகுதுன்றாங்க. ஆனா நீங்க நிஜமாலேயே ஒரு பெரிய புத்திசாலியா இருக்கீங்க. இப்படி இவங்களை பேசிட்டு இருக்க பின்னாடி ஒரு சோல்ஜர் வந்துட்டு ஒரு பெரிய ஆபத்து வரப்போது. கேப்டனும் மத்த சோல்ஜர்ஸ் வர வழியில பக்கத்து கண்ட்ரி ஆளுங்க அவங்களை சுத்து போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க தான் வந்து என்ன பண்ணு சொல்லி ஆகணும். அந்த வயசு கேப்டனும் முதல்ல எங்களுக்கு பிரின்சஸை நான் பத்திரமான இடத்துக்கு கூட்டிட்டு போனோம். ரைடோ எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா அப்படின்னா சரி ஸ்டேல் என் கூட வருமா. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல தான் மக்களுக்கு உதவி பண்றதுமே ஒரு பிரின்சஸோட வேலை தான். எப்போ மேஜிக் மூலியமா அந்த கேப்டனுமே இவங்க கிட்ட பேசுறாரு. அவரும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உயிரிழப்பு எதுவும் போல, ஆனா காயப்பட்டவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு போய்கிட்டு இருக்கு. ஸ்டேலும் புதுசா வந்த நைட்ஸ் கிட்ட இந்த எபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களால மேஜிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேச முடியும். சரி எதிரி யாருன்னு கேட்க அந்த கேப்டனுமே பக்கத்து கண்ட்ரியோட நம்ம ஒன்னா இருக்கோம்ல, அதுல அவங்க கண்ட்ரில ஒரு சில பேருக்கு பிடிக்கல, அவங்க தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு நிலச்சரிவு ஆரம்பிச்சு பார்த்தா ரோடு பிளாக் ஆயிடுச்சு. அந்த பழத்துல நாங்களா மாட்டிக்கிட்டு இருக்கோம். மேல இருந்து பார்த்தா எதிரிகள் தாக்கிட்டு இருக்காங்க. நாங்க இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா கூட ஓடுறதுக்கு ஒளியறதுக்கும் எந்த இடமும் இல்ல. வைஸ் கேப்டனும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அங்க ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் சொல்லிச்சா நாங்க அமிச்சிட்டு இருக்கோம், அதனால அது வரைக்கும் எப்படியாச்சும் தாக்கு பிடிச்சிட்டு இருங்க. அந்த கேப்டனும் எனக்கு புரிஞ்சது. ஆனா இப்போ வரைக்கும் எங்க கிட்ட தோட்டாக்கள் இருந்துச்சு, ஆனா இதுக்கப்புறம் எதுவுமே இல்ல. பிரைடும் அப்படின்னா 30 நிமிஷத்துல அங்க போறதுக்குள்ள ஏதாச்சும் சமவிதம் நடந்துரும். அதனால அவங்களுக்கு முக்கியமா இப்ப தேவைப்படுறது சோல்ஜர்ஸை விட சப்ளைஸ் தான். சேல் உன்னோட பவர் நான் யூஸ் பண்ணணும், உன்னோட உதவி எனக்கு தேவை, உனக்கு ஓகே தானே? சேலோ உங்களுக்கு நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்ல பிரைடுமே அவங்களுக்கு தேவைப்படுற வெப்பன்ஸ் தோட்டாக்கள் எல்லாமே இங்க கொண்டு வாங்க. ஸ்டேலோட ஸ்பெஷல் எபிலிட்டி டெலிபோர்டேஷன், அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவைப்படுற சப்ளைஸ் நம்ம அங்க அனுப்பிச்சிடலாம். அவனோட பாடி வெயிட் எவ்வளவோ அவ்வளவுதான் அனுப்ப முடியும், கொஞ்சம் கொஞ்சமா தான் அனுப்ப முடியும். அவங்களுக்கு தேவைப்படுற சப்ளைஸ் இப்போதைக்கு நம்ம அப்படி அனுப்பலாம். இது கேட்ட அந்த கேப்டனும் உங்களுக்கு என்ன பைத்தியமா, இந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸும் பிரின்ஸும் எங்களுக்கு உதவி பண்றதா? ரைடோ இப்போ அதெல்லாம் முக்கியமா, நம்மளுக்கு முக்கியமானது நம்மளோட சோல்ஜர்ஸை பாதுகாப்பாகவும் உயிரோட வச்சுக்கிறது. கேப்டனும் முன்னாடி எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு தேவைப்படுற சப்ளைஸ் வந்த உடனே அவங்க எல்லாருமே தாக்க தயாரா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் ஸ்டேல் இதுவே இன்னொரு நோபலா இருந்தா அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு எபிலிட்டி
ஸ்ப்ரைட் இருக்குங்கிறத பேத்திக்கிட்டு இருப்பான். ஆனா அதை அவ இவ்வளவு நாளைக்கு சீக்கிரட்டா வச்சிருந்திருக்கான்ல. அதுவும் இல்லாம அவ பிரின்சஸ் ஸ்ப்ரைடுக்கு அந்த அளவுக்கு லாயலா இருக்கான். ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் ஸ்ப்ரைடு, நான் நினைச்சதை விட நீங்க ரொம்ப பயங்கரமானவங்க. பக்கத்துல இருக்க சொல்லிடும், இந்த டெலிபோர்டேஷன் எபிலிட்டி ரொம்ப பயங்கரமானதுல, அவருக்கு தேவைப்பட்ட பாம்ஸ் ஸ்டேட்டா எனிமையோட இடத்துக்கே போட்டுடலாம்ல. இதை கேட்டு இந்த கேப்டனும் முட்டாள் தானே பேசிட்டு இருக்கேன், அந்த பிரின்ஸ் அவமானப்படுத்தணும் எப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த. இந்த சைடு ஸ்டேலோ, என்னோட அக்கா ஆசைப்பட்டா கண்டிப்பா நான் அதையுமே செய்வேன். பிரைடும் இல்ல எக்காரணத்து கொண்டும் அந்த மாதிரி விஷயத்த நீ எப்பவுமே செய்யக்கூடாது. அதுவும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டேலோட ஸ்பெஷல் எபிலிட்டி பத்தி யாருக்கிட்டே சொல்லாதீங்க. அவனோட எபிலிட்டி சண்டை போடுறதுக்காக கிடையாது, அந்த சக்தியை அவனுக்காகவோ இல்ல அவன் பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் அவன் யூஸ் பண்ணணும். இப்ப பின்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஏன்னா நம்ம அம்ச சிப்பாய்கள் இன்னும் 10 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு போயிடுவாங்கன்றாங்க. இதை கேட்ட அந்த கேப்டனும், அப்படின்னா வர சோல்ஜர் கிட்ட இதை சொல்லுங்க, இந்த கிரவுண்ட் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு, அதனால பார்த்து வர சொல்லுங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே பிரைடுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அந்த கிரவுண்ட் அன்ஸ்டேபிளா இருக்கா, இதை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அப்பதான் ஒரிஜினல் டைம்ல நடந்தது அவளுக்கு ஞாபகம் வருது. அவளும் நம்ம அம்ச சிப்பாய்கள் அந்த இடத்துக்கு போக கூடாது, நீங்க அந்த சோல்ஜர் அந்த இடத்துக்கு கண் பண்ணீங்கன்னா அந்த மலையோட சேர்த்து அங்க இருக்க கேப்டன் கூட சேர்ந்து எல்லாருமே அங்கே நசுங்கி போயிடுவாங்க. அதனால நான் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் பிரைடு என்னோட ப்ரீ காக்னிஷன் எபிலிட்டி வச்சு இதை கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால இதை வச்சுட்டு உங்களுக்கு ஆணையிடுறேன், நீங்க அம்ச சிப்பாய்களை வித்ட்ரால் பண்ணுங்க, அவங்க ஒரு சேஃப் ஜோனுக்கு போய் ஆக்கணும். இதுக்கிட்ட அங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸும் பதறிக்கிட்டு அந்த விஷயத்தை சொல்ல கிளம்புறாங்க. இதுக்கிட்ட வைஸ் கேப்டனும், உங்களுக்கு புரிஞ்சதுல எல்லாருமே அந்த பள்ளத்தாக்குல இருந்து தள்ளி இருங்க அப்படின்னு சொல்ல, கேப்டனும் புரிஞ்சது எல்லா சோல்ஜர்ஸும் இந்த பள்ளத்தாக்கு விட்டு தள்ளி தான் இருக்காங்க, நான் மட்டும் அங்க இருக்கேன். வைஸ் கேப்டனும், அப்ப அங்க கிளம்ப வேண்டியதானே, ஒருவேளை உங்களால நகர முடியலையா? அந்த கேப்டனும், இது சரிஞ்சு விடுறப்ப ஒரு பாறை என் காலில் விழுந்து மாட்டிக்கிச்சு, அதனால இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு என்னால நகர முடியாது. அவரு தன்னோட ஸ்வாட்டை வச்சுக்கிட்டு தான் காலை குத்த பாக்குறாரு, ஆனா அவருக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. பின்னாடி இருக்க சோல்ஜர்ஸும் அதுதான் ஸ்லாஷ் நலிஃபிகேஷன், கேப்டனுக்கு இருக்க ஸ்பெஷல் எபிலிட்டி அதுதான். எதிரிங்க யாரா இருந்தாலும் சரி, அவரோட உடம்புல எந்த விதமான பிளேடும் எவ்வளவு ஷார்ப்பான பிளேடு பட்டாலும் எந்த வித டேமேஜும் ஆகாது. அதனால இந்த சிச்சுவேஷன்ல அவரோட காலை வெட்டி எடுத்து அவரால் தப்பிக்க முடியாது. அந்த கேப்டனும், என்ன பண்றது, இதுதான் என்னோட முடிவுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கிளார்க், நீதான் இன்சார்ஜ், இந்த இடத்துல ஒரு நைட்டா நான் சாக போறேன் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா அது கேப்டன் ராட்ரிக்கோட பையன். அவனும், எதுக்காக இந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அம்மா என்ன பண்ண போறாங்க, நீங்க இந்த வேலையில இருக்க ஒவ்வொரு நாளுமே அவங்க கவலைப்பட்டு இருக்காங்க, இப்போ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நீங்க சாக போறீங்களா? நீங்க தான் கேப்டன் ஆஃப் தி நைட்ஸ், தி அன்டச்சபிள் நைட் ஆச்சு, அதனால அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க சாக கூடாது. இப்பவே புலம்பல நிறுத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட 1000 தடவை மன்னிப்பு கேளுங்க. அவங்க அப்பாவும், என்ன மன்னிச்சிரு, அது நடக்காத காரியம், ஒரு உண்மையான நைட்டா நான் இந்த இடத்துல சாக தான் போறேன். கடைசி முறையா இந்த பாடத்தை உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறேன். அங்க இருக்க எதிரி நாட்டு ஆளுங்களுமே, இப்போ உங்ககிட்ட புல்லட் இல்ல தானே, இப்போ உன்னோட கதை முடிய போகுது. கேப்டனோட பையனும், எனக்கு உங்க பாடம் தேவையில்ல, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கல, ஒரு நைட்டை நான் மாற போறது இல்ல. அவரும், இது உன்னோட வாழ்க்கை, என்ன பண்ணுங்கிறத நீ தான் முடிவு பண்ண போற, ஆனா என் கூட தன்னோட உயிரை பணி வச்சுக்கிட்டு இந்த ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் இருக்கிற நைட்ஸை பத்தி நீ தெரிஞ்சாகணும். பின்னாடி வைஸ் கேப்டனுமே இந்த கம்யூனிகேஷனை கட் பண்ணிடு. கேப்டனும், நல்ல முடிவு. கேப்டனோட பையனும், கிளார்க்கு எதுக்காக கட் பண்ண? வைஸ் கேப்டன் கிளார்க்கும், எனிமிக்கு இதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்க விரும்பல. அங்க இருக்க எனிமிஸும், அங்க பாரு அவன் காலத்துல மாட்டி இருக்கு போல, அதனாலதான் இங்கே இருக்கான் போல. கேப்டனும், எனக்கு பின்னாடி எங்க நாட்டோட எதிர்காலம் இருக்கு, அதனால என்னை தாண்டி நீங்க போய் ஆகணும். இதை கேட்டு அங்க இருக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்க. கேப்டனும், இதுதான் என்னோட லாஸ்ட் பேட்டில், உன் அப்பாவோட கடைசி மூச்சை நீ பாப்பன்னு நினைக்கிறேன். சவுண்ட் மட்டும் இங்க இருக்கிறவங்க கேட்டுட்டு இருக்கு. இதை பார்த்து அவனுமே பயந்துகிட்டு இருக்க. பிரைடும் மனசுக்குள்ள, என்னால இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல, இந்த நாடையும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் நான் எல்லாத்தையும் செய்வேன் நான் முடிவெடுத்தேன். என்னால இப்போதைக்கு மத்தவங்க மாதிரி வேடிக்கை தான் பார்க்க முடியுதுல. இப்போ மத்த சொல்ல சண்டை போட்டுக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி இருக்கவன இவன் நோட்டீஸ் பண்றா. அதே டைம் இந்த சைடு பார்த்தா கண்ணை வச்சு கேப்டன் சொல்றாங்க, ஆனா அதுல அவருக்கு அடிபடுது. இதை பார்த்து கண்ணு ஒர்க் ஆகுது போல, அதனால எல்லாருமே கண்ணை வச்சு சுடுங்க. இதை பார்த்து அவனுமே, யாராச்சும் என்னோட அப்பாவுக்கு உதவி பண்ணுங்க, உன்னோட கேப்டன் தானே, அவங்கதான் அவ்வளவு நினைச்சிருக்கீங்களே, யாராச்சும் ஒருத்தராச்சும் காப்பாத்துங்க, எங்க இருக்க யாராலையுமே எங்க அப்பாவை காப்பாத்த முடியல. ரைடும் பக்கத்துல வந்துட்டு, கவலைப்படாத, என்னோட நாட்டில் இருக்க யாரையுமே நான் சாக்க விட மாட்டேன், அது ஒருத்தரா இருந்தாலுமே சரி. அவளுமே அங்க இருக்க பால் எடுத்துட்டு, ஸ்டேல் அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு என்ன டெலிபோர்ட் பண்ணு. இதுக்கு டவுன் ஷாக் ஆயிட்டு, இல்ல என்னால அதை பண்ண முடியாது, அங்க இருக்க ஆபத்தை நீங்க பாத்தீங்க தானே, அங்க நடந்தா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும் தானே. ரைடோ இப்ப ஈஸியா நகரத்துக்கு தன்னோட ட்ரெஸ்ஸை கழிச்சிட்டு, கவலைப்படாத, எனக்கு எதுவுமே நடக்காது, என்ன நம்பு. ஸ்டேலோ, நீங்க இந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ், பேட்டில் ஃபீல்டுக்கு நீங்க போக கூடாது. ரைடோ, என்னால ஒரு உயிரை இப்ப காப்பாற்ற முடியும், அது தெரிஞ்சு நான் கம்முன்னு இருந்தேன்னா அது நல்லா இருக்காது, அந்த மாதிரி ஒரு மோசமான குயினா நான் மாறக்கூடாது. இது கிட்ட ஸ்டேலுக்கும் அன்னைக்கு நைட்டு இவ சொன்ன தனியா போறது, ஒருவேளை நான் ஒரு மோசமான குயினா மாறினா என்னை கொல்லுவன் சொன்னது அவன் வண்டிக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அவனும், உங்களுக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாதுல, நான் நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பிரைடும், எனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்ல, ஸ்டேலுமே பிரைட் அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு டெலிபோர்ட் பண்றான். அப்படி இந்த சைடு பார்த்தா அந்த கேப்டனோட மொத்த ஸ்டாமினாவும் காலி ஆயிடுச்சு, அவரால் இப்ப நிக்க கூட முடியல. அங்க இருக்க எனிமிஸுமே, சரி உன்னோட கதை முடிய போதுன்னு நினைக்கிறேன், உன்னோட ஃபைனல் ஷாட் கூட அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிறவனுமே தன்னோட கண்ணை வச்சு ஃபயர் பண்ண போவ, ஆனா அவன் ட்ரிகர் அழுத்தறதுக்கு முன்னாடி யாரும் அவங்க எல்லாருமே ஷூட் பண்றாங்க. பார்த்தா அங்க வந்தது ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் பிரைடு. அவளுமே கண்ணு கீழே போட்டுட்டு அந்த இடத்துக்கு போற. அவளும், எல்லாருமே சாக தயாரா இருங்க அப்படின்னு சொல்ல,
பின்னாடி கேப்டன் பார்த்துட்டு எதுக்காக இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே நீங்க எங்க தப்பிச்சு போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல பிரைடோ நீங்களுமே என்னோட நாட்டோட ஒரு சிட்டிசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா எதிரிகளுமே இவ ஈஸியா அழிச்சிடுறா. அவளோட மூமெண்ட்ஸையும் அவளோட ஸ்வாட்ச்மேன்ஷிப் போய் பார்த்துட்டு ஒரு 11 வயசு பொண்ணு இந்த அளவுக்கு சண்டை போடுறாளா, அங்க எத்தனை பேர் வந்தாலுமே அவ ஈஸியாவே அங்க இருக்க எல்லாரையுமே அழிச்சிடுறா. இப்படி எனிமீஸோட கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்க அங்க ஒருத்தன் பார்த்துட்டு ஆமா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அங்க இருக்க எனிமீஸ் தன்னோட கண்ணை வச்சு ஷூட் ட்ரை பண்ணாலுமே அவ அந்த கண்ணை பிடிங்கி அவங்களே ஷூட் பண்ணிடுறா. இப்ப மேல இருந்து ஒரு பாறை கீழே விழ போவ பிரைடோ இந்த சைடு பார்த்து அங்க இருக்க எனிமி ஒருத்தனை பிடிச்சிட்டு நான் உன கண்டுபிடிச்சிட்டேன், அவளும் கேப்டன் நீங்க ஸ்டாக் கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இவனை டைட்டா பிடிச்சிட்டு விடாம இருங்க. இப்போ பிரைடோ அவங்கிட்ட போயிட்டு அவன் காதுல என்னமோ சொல்றா. இதுகிட்ட அவனுக்குமே ஷாக்கா இருக்க பிரைடுமே ஒழுங்கா நான் சொல்றது செய், அப்படி இல்லைன்னா நீயுமே இங்கே இறந்து போயிடுவ. பார்த்தா அங்க இருக்க மொத்த பாருங்களுமே இவங்க மேல விழ ஆரம்பிக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.